ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது வாட்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. அதுதான் வந்து என் ஸ்க்ரீன். என் ஸ்க்ரீன்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம வீடியோ முடிஞ்சோடனே கடைசியில் 20 செகண்ட்ஸில் இந்த வீடியோவும் இந்த சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தெரியுது இல்லைங்களா, இது கொடுக்குறது தான் வந்து என் ஸ்க்ரீன். இப்போது இந்த என் ஸ்க்ரீனை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோக்கும் நீங்கள் என் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்டைட்டில்ஸ், என் ஸ்க்ரீன், கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து என் ஸ்க்ரீன் பக்கத்தில் இந்த பென்சில் பட்டன் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலமெண்ட், இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 லேஅவுட் வந்து கொடுப்பாங்க. இந்த 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் லேட்டஸ்ட் வீடியோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ, ஒரு பிளேலிஸ்ட், ஒரு சப்ஸ்கிரைப் வச்சுக்கலாம். இல்லை ஒரு வீடியோ, ஒரு சப்ஸ்கிரைப், இந்த மாதிரி வந்து நமக்கு 4 ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த 4ல் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பிளேலிஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட லிங்க்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோ முடித்து வேறு வீடியோ பார்க்க போகிறவங்கள நம்மளோட சேனலில் உள்ள வேறு வீடியோஸையோ இல்லை வேறு பிளேலிஸ்ட்டையோ நம்ம வந்து பார்க்க வைக்கிறதுக்காக தான் வந்து இந்த என் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறது. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு செகண்ட் ஆப்ஷன் செட் ஆகிருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு லைன் தெரியுதுங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம எங்கே வேணாலும் மேலே கீழே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கார்டுக்கு ஒரு அவுட்லைன் வரும். இல்லை அப்படின்னா கார்டுக்கு வந்து அவுட்லைன் வராது. இப்போ பாருங்கள், வீடியோஸை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ், இல்லை வந்து யூடியூபே வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுக்குற வீடியோஸ், இல்லைனா வந்து ஸ்பெசிஃபிக் வீடியோவை நான் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்பெசிஃபிக் வீடியோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் காமிக்கும், ஷார்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். அதில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பாருங்கள், நான் மேலே கீழே எங்கே வேணாலும் நான் ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அவுட்லைனுக்குள்ளே நான் வச்சுக்கலாம். இப்போ இதை முடிச்சுட்டு நான் வந்து சேவ் கொடுத்தேன் அப்படின்னா வந்து சேவ் ஆகிடும். இந்த என் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் ஆஃப் த வீடியோவில் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து என் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போது என் ஸ்க்ரீன் செட் ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு நான் இந்த வீடியோவை யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசிக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ மூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், வந்துருச்சா இந்த வீடியோவும் இங்கே இருக்க என் ஸ்க்ரீன் வந்துச்சு. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்கேயே வந்து சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் ஆகிடும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியான வே டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ண என் ஸ்க்ரீனை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைரெக்டாக வந்து இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து நான் ஒரு இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா இப்போ செட் ஆகிடுச்சிங்களா, லாஸ்ட் 20 செகண்ட்ஸ்க்கு வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே பாருங்கள் டெலிட் ஐக்கான் இருக்குது. அதை நான் கொடுத்தேன் அப்படின்னா டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுத்து நான் வந்து இதுக்கு வந்து நான் ஸ்க்ரீனை வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், லோகோ வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபார் வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இல்லைனா ரீசெண்ட் அப்லோட், இல்லைனா நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது மாதிரி கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து இதில் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா என் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா கிரேட் அவுட் ஆகியிருக்கு, அதாவது டிசேபிள் ஆகிருக்கு. யுவர் வீடியோ ஹேஸ் அன் அன்சப்போர்ட்டட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா என்னோடய வீடியோவை நான் வந்து ப்ராப்பரான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நான் அப்லோட் பண்ணலை. இப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஷார்ட்ஸ் அப்படின்னா 9:16, வீடியோ அப்படின்னா 16:9, அந்த இதில் தான் வந்து நம்ம போடணும். அது போடாதனால அந்த தப்பு வந்துருச்சு. நீங்கள் அந்த தப்பாக பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.